நான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு யூனிட் சர்க்கிளை வச்சு அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் கிவன் தட் பிரைமரி வேல்யூஸ், அதாவது ஸ்பெஷல் ஆங்கிள்ஸுக்கான டேபிள்ஸ் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது ஒரு டேபிள். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி, 270, 360 வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். தட் ஆர் கால்ட் அஸ் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்க, லெட் அஸ் டிரா. இந்த மாதிரி ஒரு நான் ஆக்சிஸ் எடுக்கிறேன். இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொன்னா the radius is 1. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப radius is 1 நான் சொன்ன ஏற்கனவே. this is a 0 degree, this is your 90 degree, I can call it as pi by 2. So 180 degree I can call it as pi. 270 degree I can call it as 3 pi by 2. நீங்க வேணும்னா இந்த சைடுல போட்டு வச்சீங்க. this is your 90 degree, this is your 180 degree, this is your 270 degree and this is your 0 degree. இப்படி keep on rotation வரும் பொழுது இந்த 0 degree முடிஞ்ச உடனே மறுபடியும் it ends with 2 pi. This becomes 5 pi by 2. This becomes 3 pi. This becomes 7 pi by 2. Next we have 9 pi by 2. Here we have 4 pi. 4 pi. Next we have 5 pi. And next we have 11 pi by 2. இப்படி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன நம்ம கிராஃப்ல போடும்போது இந்த வேல்யூ எப்படி திரும்ப போடலாம்? 1,0 because this is a unit circle. அப்ப அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் எங்க எடுத்தாலும் that should be a 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் டீச் பண்ணி சொல்ல போறேன். 0 to 360 டிகிரில சைன் காசுக்கு என்ன ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டாலும் ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்ப அந்த யூனிட் சர்க்கிள்ல இருந்து நான் இப்ப போட போறேன். நல்லா கவனிங்க. 1 ரேடியஸ், அப்ப இங்க 1 தான் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்? 1,0. இந்த பாயிண்ட் ஐ கேன் சே 0,1. திஸ் பாயிண்ட் அது ஆப்போசிட், அப்படியே -1,0. இந்த பாயிண்ட் நீங்க என்ன சொல்வீங்க? 0,-1 இல்லையா? 0,-1 சொல்வீங்க. நல்லா கவனிச்சுக்க. நான் சப்போஸ் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். This is my circle, this is my axis, this horizontal line is called x-axis, this vertical line is called y-axis. இப்போ இதனுடைய ரேடியஸ் நான் 1 எடுக்கணும். எங்க எடுத்தாலும் 1. அப்ப இங்க இருந்து நான் ஒரு பிளாட் பண்றேன். இந்த இதுக்கு பேரு p of x, y. இதனுடைய ரேடியஸ் 1. நான் இப்போ வெர்டிக்கல் லைன் ஒன்னு வரைகிறேன். பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரி வந்துச்சுன்னா இட்ஸ் a right angle triangle. இட்ஸ் a right angle triangle. பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ பேரு ஒய். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுடைய ட்ரையாங்கிள் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்பீங்க. அதாவது ஓஷா சோட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோகாட்டோ ரூல்னு நான் சொன்னேன். சோ உங்க ஸ்கூல்ல சொல்லும் போது ஓஷா சோட்டா இல்ல OSHA, ஓஷா சோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோ உங்களுடைய சைன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ், டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது மூணுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓஷா சோட்டா ஞாபகம் வச்சா சரி, சோகாட்டோ ரூல் ஞாபகம் வச்சுனா போதும். சோகாட்டோ ரூல், சரியா? சோகாட்டோ ரூல் எப்படி செஞ்சாலும் இதுதான் அந்த ட்ரையாங்கிள் கூடிய. இப்ப சப்போஸ் இங்கதான் என்னுடைய ஆங்கிள் தீட்டா இருக்குன்னு வச்சுங்க. இப்ப எனக்கு சைன் தீட்டா தேவை. அப்ப என்ன சொல்ற? சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். எது ஆப்போசிட்? y. ஹைபாட்டினியூஸ் என்னது? 1. அப்ப இது வந்து என்ன கிடைக்குது? y உடைய வேல்யூ sin தீட்டா. அப்ப y கோஆர்டினேட் தான் sin தீட்டாப்பா. இப்ப இங்க இருந்து நான் cos தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட், அட்ஜசன்ட்னா அது x டிவைடட் பை 1. இங்க இருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது cos தீட்டா. அப்போ from this I can clearly understand that x coordinate is nothing but cos theta, y coordinate is sin theta. அப்போ நான் யூனிட் சர்க்கிள் எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் cos தான் மென்ஷன் பண்ணணும், y coordinate sin. அப்போ இங்க 0 டிகிரி இருக்கு இல்லையா? let us take your cos 0 degree அப்படின்னு சொல்லும் பொழுது that value is becomes 1. sin 0 degree அப்படின்னு சொல்லும் போது that value is becomes 0. இந்த சர்க்கிளை வச்சு நிறைய விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன்.
My dear students, please remember that. So understand the concepts very clearly. Then the problems are very simple and easy for you. அதுவும் trigonometry நீங்க கான்செப்ட்ஸ் தெரியாம நீங்க ஃபர்தரா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நீங்க எழுதவே முடியாது. அதனால ப்ளீஸ் பி கிளியர். நான் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க 90 டிகிரி வந்துச்சு. இப்ப பாருங்க cos 90. What is the value of cos 90? 0. Sin 90. What is the value of, just you compare it, 1. Next in the place la vaanga 180 degree. Cos 180 degree becomes -1. Sin 180 becomes 0. Next பாருங்க cos 270 degree. Your cos 270 degree is 0 and sin 270 degree is equals to -1. அப்படியே ரிப்பீட்டடா 0 வந்துச்சு. 0 360. நல்லா கவனிச்சீங்க. 360 degree is nothing but 0 degree. 720 degree is nothing but 0 degree. 1440 is nothing but 0 degree. If it is a multiple of 360 degree, that is nothing but 0 degree. நான் இந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்பொழுதெல்லாம் இந்த மல்டிபிள் ஆஃப் 360 வந்தா அந்த இடத்துல 0 டிகிரி போட்டுது. ஏன்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி, மறுபடியும் செகண்ட் ரொட்டேஷன் வரும்போது 720 டிகிரி, அகைன் தேர்ட் ரொட்டேஷன் வரும்போது 1080 டிகிரி வரும். அடுத்தது வந்தீங்கன்னா 1440 டிகிரி வரும். இப்படி ரொட்டேஷன் ஆகும் பொழுது எவ்ரி பாயிண்ட் இட் மீட்ஸ் அட் 0 டிகிரி. அப்ப பாருங்க 360 டிகிரில எடுத்துங்களேன். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. cos 360 மறுபடியும் 2π தானே 360, அதனுடைய வேல்யூ 1. sin 360 அதனுடைய வேல்யூ 0. பாருங்க இது ரெண்டும் காமனா இருக்கா? அப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் மெயின். அப்போ 0 டிகிரியா இருக்கும் பொழுது 1,0, cos 1 sin 0. 90 டிகிரியில இருக்கும் பொழுது cos 0 sin 1. 180 டிகிரியில இருக்கும் பொழுது cos -1 sin 0. 270 டிகிரியில இருக்கும் பொழுது cos 0 sin -1. இப்ப இதுல ஜெனரல் ஃபார்முலா நான் கொடுக்க போறேன். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுறதுனாலும் பரவாயில்ல, இந்த டயக்ராம் எனக்கு எழுதணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் பக்காவா உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்க. என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, listen very carefully. இப்ப இந்த வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இது எங்க வருது? 0. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா π, 3π, 5π. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2π, 4π, 6π. இதெல்லாம் ஈவன் பைஸ், இதெல்லாம் ஆட் பைஸ். அப்போ ஜெனரலாவே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது என்னுடைய ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் ஏற்கனவே சொன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் லைன் ஒருவேளை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, திரும்பிய படிச்சீங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் வரும்பொழுது அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன தெரியுமா? எக்ஸ் அந்த வேல்யூ theta, the angle is equals to n pi, which is equals to n pi. பாருங்களேன், ஹரிசாண்டல் லைன் வரும்பொழுது நான் என்ன பண்றேன்? n-க்கு பதிலா 0 போடுங்க, you will get 0. n-க்கு பதிலா 1 போடுங்க, pi. n-க்கு பதிலா 2 போடுங்க, 2π. அப்போ ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும் பொழுது என்னுடைய ஃபார்முலா என்ன இருக்கும்னா n pi. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இது பாசிட்டிவ் சைட், இது நெகட்டிவ் சைட். கிராஃப்ல நல்லா கிளியரா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல வரும் பொழுது என்னுடைய பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல ஆங்கிள், அதான் ஆங்கிள் தானே சொல்றோம், அதனால தீட்டான்னு போட்டு. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ்ல பாருங்க, 0, 2π, 4π, 6π, 8π எல்லாமே ஈவனா இருக்கு. அதனால ஐ கேன் சே திஸ் இஸ் 2n π. இதே பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வருது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே பாருங்க ஆட்ல இருக்கு. அப்போ ஆட்ல இருக்கிறதுனால your theta is equals to 2n plus 1 pi. இதுதான் ஃபார்மட். நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா 0 அதுக்கு ஆப்போசிட் 180. இந்த மாதிரி வேல்யூஸ் π, 2π, 3π. அப்போ இதுல ஈவனா வந்தா சிம்பிளி சொல்லலாம் 2n pi. ஆட்ல வந்தா இது 270 அப்போ π. அப்போ இதான் ஜெனரல் ஃபார்மட். நான் ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன் இல்லையா, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த வெர்டிக்கல் லைன். இப்போ வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது y ஆக்சிஸ் புரியுது. இப்ப பாருங்களேன், π/2, 5π/2, 9π/2. இங்க பாருங்க 3π/2, 7π, எல்லாமே ஆட்ல தான் இருக்கு. π/2 அப்ப எல்லாமே என்ன இருக்குது? ஆட்ல இருக்குது. அப்போ நான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் வெர்டிக்கல் லைன் என்ன சொல்லலாம்னா 2n plus 1 π/2.
your theta value is equals to 2n plus 1 pi by 2. n க்கு பதிலா 0 போட்டு பாருங்க. What will get pi by 2? அங்க இருக்கா? n க்கு பதிலா 1 போடுங்க. 3 pi by 2 இங்க இருக்கா? n க்கு பதிலா 3 போடுங்க. 7 pi by 2 இங்க இருக்கா? இப்படி n உடைய வேல்யூஸ் எல்லா நேச்சர் n is integer. இந்த இன்டீஜரை போட்டு பார்க்க போது எனக்கு எல்லா வேல்யூஸும் ரிப்பீட்டடா வரும். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், இது பை பை டூனா இதை மைனஸ் பை பை டூன்னு சொல்லலாம். ப்ளீஸ் ரிமெம்பர் வெரி வெரி கேர்ஃபுல்லி. அடுத்தது பாருங்க, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க, இதெல்லாம் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 5க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 9, 4 டிஃபரன்ஸ் வருது. அதனால I can put 4n plus 1 pi by 2. இப்ப நான் n க்கு பதிலா என்ன போடலாம்? which is equals to n க்கு பதிலா நான் 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கேன். pi by 2 அங்க. n க்கு பதிலா 1 போடுங்க, 5 pi by 2. n க்கு பதிலா 2 போடுங்க, 9 pi by 2. அப்ப பாசிட்டிவ் y ஆக்சிஸ் உடைய ஃபார்மட் 4n plus ஜெனரல் ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். இது நெகட்டிவ் y ஆக்சிஸ். if I take the negative y axis, we'll get 4n minus 1 into pi by 2. 4n minus 1 by pi by 2. இதுதான்ப்பா ஜெனரல் ஃபார்முலா. 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 அப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும் பொழுது இதுதான் வேல்யூஸ். இந்த யூனிட் சர்க்கிள்ல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் கண்டுபிடிச்சது வெறும் 0, 90, 180, 270. இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூனிட் சர்க்கிள் வச்சு நான் சொல்லித்தரேன் பாருங்க. ட்ரிக்னாமெட்ரிக் யூசிங் a யூனிட் சர்க்கிள். இதெல்லாம் வச்சுங்க. ப்ளீஸ் டேக் டவுன். இந்த டயக்ராம் அப்படியே இருக்கட்டும். சரியா? இது அப்படியே இருக்கணும். இதெல்லாம் ரப் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் வச்சு இப்போ சொல்லி தர போறேன். கவனிங்க. வெரி வெரி கேர்ஃபுல்லி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த வேல்யூஸ்லாம்? இப்போ நான் யூஸ்வலா என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. நான் ASTCன்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஆல் சில்வர் கீ கப்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இதை நான் அழகா அழிச்சிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். இது 0 டிகிரி. The point is 1, 0. Pi by 2, the point is 0, 1. Next, pi. 3 pi by 2, the point is 0, minus 1. இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா நம்ம போட்ட பாயிண்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகென்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ்டும் அதனுடைய சீக்வென்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். கிளியரா படிச்சுக்கணும். இப்போ இந்த டேபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சீரா சொல்லிடுவீங்க. சில பேர் மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பான். 0, 1/2, 1/√2, √3/2, 1 சைனுக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல வருவான். 1, √3/2, 1/√2, 1/2, 1 மனப்பாடமா தெரியும். சைன், காஸ், டேன் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும்போது ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இப்போ அது கிளியரா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. நடுவுல முதல்ல பாருங்க, இது 90 டிகிரில ஆஃப், 45 டிகிரி. சென்டர்ல pi by 4. எல்லா இடத்துலயும் அப்படிதான் போட போறேன். சென்டர்ல pi by 4, சென்டர்ல pi by 4, சென்டர்ல pi by 4. இதுல எந்தமே பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா 90 டிகிரியை பாதியா பிரிச்சா எனக்கு வந்து என்ன கிடைக்கணும்? ஐ வாண்ட் டு கெட் வாட்? எனக்கு வந்து 45 டிகிரி. இப்போ அடுத்த ஸ்பெஷல் ஆங்கிள் பாருங்க. 45க்கும் 0க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கும் இல்லையா? 45க்கும் 0க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா 30 டிகிரி. ஐ கேன் புட் திஸ் அஸ் pi by 6. இங்கேயும் அதே மாதிரி நான் pi by 6 போடுவேன். அடுத்தது இந்த 45 டிகிரிக்கும் 90 டிகிரில 60 டிகிரி வரும் இல்லையா? 60 டிகிரி. சோ அந்த 60 டிகிரி இங்க இருக்கும் இல்லையா? ஐ கேன் ரைட் திஸ் 60 டிகிரி. இன்னும் கூட நீங்க அழகா போடலாம். நீங்க நல்லா நீட்டா வரைஞ்சீங்க ஸ்கேல் வச்சு. pi by 3. அதே போல இங்கேயும் pi by 3. சரிங்களா? அதே போல இந்த இடத்துல ஒண்ணு விட்டுட்டோம் இல்லையா? 90க்கும் இதுக்கும் நடுவுல pi by 3. Again we have pi by 3. சரியா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் pi by 3 போடாதீங்க. இங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல மட்டும் pi by 3 போடுங்க. இந்த இடத்துலயும் pi by 3 போடாதீங்க. pi by 4 மட்டும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் போடாதீங்க.
ஸோ இன்னொரு இடத்துல நான் விட்டுட்டேன், பிளாக்ல வரைஞ்சேன் இல்லையா, 5/6. ரைட். இப்போ நான் பாருங்க, இதனுடைய வேல்யூ தெரியும். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் sin 30 டிகிரி? வாட் இஸ் sin 30 டிகிரி? குயிக்கா சொல்லுமா டக்குன்னு. வாட் இஸ் sin 30 டிகிரி? எனிவன்? நான் பேசுறது கேக்குதா? குயிக்கா சொல்லுங்க, வாட் இஸ் sin 30 டிகிரி? 1/2. sin 30 degree is 1/2 இல்லையா? அப்போ cos 30 degree is what? √3/2. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் போட போறேன். sin ஃபர்ஸ்ட் cos, அதுக்கப்புறம் தான் sin வரும்னு சொன்னேன். ஏன்னா இட்ஸ் a யூனிட் சர்க்கிள். அப்போ நான் இதனுடைய வேல்யூவை எப்படி போட்டுக்கலாமா, ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/√3/2, 1/2 ஃபர்ஸ்ட் வேல்யூ. 5/4ல ரெண்டுமே சேமா இருக்கும். 1/√2, 1/√2. ஆனா 60 டிகிரில என்ன இருக்கும், அப்படியே உள்டா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் எனக்கு என்ன கிடைக்கும், 1/2 இருக்கும் காசுக்கு, சைனுக்கு வந்து √3/2. இப்போ நான் இங்க ஏஎஸ்டி சொன்னேன் இல்லையா, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அதே போல இந்த இடத்த பொறுக்கும் ஒண்ணு போட போறேன், as soon as possible, ASAP, as soon as possible. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ. ஏன்னா as it is, இதுல எந்த மாற்றமும் நான் செய்யல. நல்லா கவனிச்சீங்க. I have no any change in that. பாருங்க, 5/6, 5/4, 5/3. இப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் பொழுது இங்க எதுல முடிஞ்சிச்சோ அதுல ஸ்டார்ட் பண்ணும். 5/3, 5/4, 5/6. அதே போல தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது எதுல முடிஞ்சிச்சோ அதை ஸ்டார்ட் பண்ணும். 5/6, 5/4 அண்ட் 5/3. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல அப்படியே எதுல முடிஞ்சிச்சோ அதுல ஸ்டார்ட் பண்ணும் 5/6. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் எங்க இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பிரச்சனையே இல்லை. எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிட்டேன். எனக்கு எல்லா வேல்யூஸ்க்கும் ஈஸியா தெரியும். 0 to 90 டிகிரி. sin 45 டிகிரி இஸ் 1/√2, cos 45 டிகிரி இஸ் 1/√2. எப்பொழுதுமே cos தான் ஃபர்ஸ்ட் வரணும், பிகாஸ் இட் இஸ் a யூனிட் சர்க்கிள்னால. இப்ப பாருங்க, cos 0 is 1 and sin 0 is 0. இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், as soon as possible. ஏன்னா as it is அங்க என்ன இருக்கோ அப்படியே வச்சிடணும். நீங்க செகண்ட்ல சப்ராக்ஷன். என்ன சப்ராக்ஷன் பண்ணணும், எனக்கு யூனிட் சர்க்கிள், என்னுடைய ரேடியஸ் இஸ் 1. அப்போ என்னுடைய டினோமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 3ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். 3 - 1 2. மேல போட்டீங்கன்னா 2π/3, தட் இஸ் 120 டிகிரி. இங்க 4 இருக்கு, 4ல 1 போச்சுன்னா 3. இங்க 6 இருக்கு, 6ல 1 போச்சுன்னா 5. சரியாப்பா? அப்போ ஆங்கிள்ஸ் பாருங்க, இங்க 30, 45, இங்க என்ன இருக்கு, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி இல்லையா? சோ இங்க 90 கூட 30 சேர்த்தா 120, 135 டிகிரி. சரியா? அப்படியே போயிட்டே இருக்கும், which is equals to. இப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஏ தேர்ட் குவாட்ரண்ட் அடிஷன். கீழே இருக்கிற டினாமினேட்டர் கூட ஒன்னு ஆட் பண்ணும். 7π/6 இல்லையா? 4 + 1 5π/4, 3 + 1 4π/. முடிஞ்சிருச்சா? அப்ப குவாட்ரண்ட் பாருங்க, அப்படியே வருது. 4π/3, 4 into 60 degree, which is equals to 240 degree. 3π/2, 270 degree. 270 plus 3, 300 degree. இப்ப இந்த 300 டிகிரி வரணும். அப்ப என்ன செய்யணும்னா, லாஸ்ட்ல P பிரைம் நம்பர், P கருத்துனது பிரைம் நம்பர் 5, 5 கருத்துனா பிரைம் நம்பர் 7, 7 கருத்துனா பிரைம் நம்பர் 11. நல்லா கவனிங்க, இந்த டிகிரி என்ன தெரியுமா, 270. இந்த 270 கூட ஒரு 45 ஆட் பண்ணுங்க இல்லையா? சரியா? 45 டிகிரி. இது 30 டிகிரி, இது 45 டிகிரி. 270 கூட 45 சேர்த்தா எவ்வளவுமா, 315 டிகிரி. கரெக்டா? So I'll get 315 டிகிரி. இப்போ இந்த வேல்யூ பாருங்க, இதை நான் என்ன பண்ணணும், நேற்று கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், லாஸ்ட் கிளாஸ்ல. இதை கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ்னா 315 into π/180 சொன்னேன். 5/180. இது 5ல வந்து 6 டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். இது 5ல வந்து இட் வில் கோ 3 டைம்ஸ், 6 டைம்ஸ் போகும். இது 9ல வந்து 7 டைம்ஸ் போகும், இது வந்து 4 டைம்ஸ். ஆன்சர் வந்துச்சா பாருங்க. அப்போ 315 டிகிரி தான் நான் 7π/4 போட்டிருக்கேன். அப்ப இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் இப்ப நான் கொண்டு வரேன் பாருங்க. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே போட்டுருங்க. பாருங்க, π/3க்கு 1/√2 அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். 1/2 √3/2. செகண்ட் 1/√2, 1/√2 அப்படியே ரிவர்ஸ்.
root 3 by 2 comma 1 by 2. அகைன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதை ரப் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரே நிமிஷம். ரொம்ப ஈஸி, பாக்குறது தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா root 3 by 2 comma 1 by 2. அப்படியே ரிவர்ஸ் 1 by root 2 comma 1 by root 2. Next we have 1 by 2 comma root 3 by 2. இதனுடைய வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் 1 by 2 comma root 3 by 2. Next 1 by root 2 comma 1 by root 2. Last we have இல்லையா முடிஞ்சிச்சுல 1 by 2 comma root 3 by 2. Next root 3 by 2 comma 1 by 2. root 3 by 2 comma 1 by 2. இப்போ இதனுடைய சிம்பிள்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன்ட் தான் பாசிட்டிவ். அப்ப காஸ் நெகட்டிவா இருக்கும். இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவா இருக்கும், சைனும் நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். அப்ப ரெண்டுமே நெகட்டிவ். மைனஸ் 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 மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவா இருக்கும், சைன் நெகட்டிவா இருக்கும். சைன்னா செகண்ட் வரும். அவ்வளவுதான் வேல்யூஸ். இப்போ ஒருவேளை உனக்கு கொஸ்டின்ல கேட்கிறான் find the value of 240 degree sin 240 இல்ல cos cosecant 240 degree கேக்குறான்னு வச்சு. cosecant 240 degree, cosecant 240 degree னா 1 divided by sin 240 degree. இப்போ இந்த sin 240 degree கன்வெர்ட் பண்ணுங்க. என்ன 240 degree pi by 3 ல pi by 180 கன்வெர்ட் பண்ணா ஒரு 0 0 கேன்சல். இதுல வந்து 6ல 4 டைம்ஸ் போகும், இது 6ல 3 டைம்ஸ் 4 pi by 3. இந்த இடத்துல உங்களுடைய sin உடைய வேல்யூ என்னது -1/2. அப்போ 1 divided by -1/2. the answer is -2. கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனாலதான் இந்த யூனிட் சர்க்கிளை வச்சு சொன்னேன். அப்போ எனக்கு யூனிட் சர்க்கிள்ல ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் ஆல் த 4 குவாட்ரண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா pi by 6, pi by 4, pi by 3, pi by 2, 2 pi by 3, 3 pi by 4, 5 pi by 6, pi, 7 pi by 6, 5 pi by 4, 4 pi by 3, 3 pi by 2, 5 pi by 3, 7 pi by 4, and 11 pi by 6, finally 2 pi. இது வரைக்கும் இருக்குது ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். இந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் எல்லாமே இந்த யூனிட் சர்க்கிள்ல அடங்கி போச்சு. இந்த யூனிட் சர்க்கிள் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியா எல்லா வேல்யூஸும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? தயவு செய்து ப்ளீஸ் டேக் திஸ் யூனிட் சர்க்கிள் டயக்ராம். இதுல ஃபுல்லா 0 to 360 டிகிரிக்குள்ள வேல்யூ. நீங்க ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஆல் சில்வர் த்ரீ கேப்ஸ், இன்னொன்னு வந்து as soon as possible ASAP. இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னா as soon as possibleனா ரொம்ப ஈஸி. எந்த வேல்யூ திஸ் இஸ் 0 பாருங்க, மிட் பாயிண்ட். இதனோட யூனிட் சர்க்கிள் 1. பாருங்க இந்த வேல்யூ எல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணா எடுத்து வச்சீங்க. வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங். சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? மனதில் அதை எழுதிட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட் டாபிக்? Shall we move on to the next topic? Come on, please tell me. Yes, sir. We are going to do some problems now based on this. இப்போ இதை வச்சுட்டு நான் நிறைய அதே போல நான் என்ன சொன்னேன்னா இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன டயக்ராம் குட்டியூண்டு வரைகிறேன். இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால அதிக எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க விரும்பல. நீங்க இனிமேல் ரேடியன்ஸ்ல தான் படிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் ஃபுல்லாவே ரேடியன்ஸ். இது pi by 2, இது வந்து pi, இது வந்து 3 pi by 2. 0 to நீங்க 90 டிகிரி சைட்ல போட்டு வச்சீங்கனாலும் ஓகே தான். 180 போட்டாலும் சரி. 270 இது மறுபடியும் முடியும் பொழுது 360 டிகிரி இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி சொன்னேன் நானு? 0 டிகிரி இல்லையா பிளஸ் தீட்டா அல்லது 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறுபடியும் ரீகால் பண்றேன். இது வந்து 90 டிகிரி பிளஸ் தீட்டா இல்லையா? இது வந்து 90 டிகிரி பிளஸ் தீட்டா அல்லது 180 மைனஸ் தீட்டா. அப்ப இந்த இடத்துல எது பாசிட்டிவ்? சைன் அண்ட் கொசிகென்ட் ஆர் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 180 டிகிரி பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா. ஃபிஃப்த் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 270 பிளஸ் தீட்டா அல்லது 360 மைனஸ் தீட்டா. நல்லா கவனிங்க, 360 வந்தாலே 0, அதை மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. 360, 720, 1440 இதெல்லாம் வந்தா 0 டிகிரிக்கு ஈக்குவல். ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க, இது வந்து ஹரிசாண்டல்,
இந்த ஹரிசாண்டல் வேல்யூ அதாவது 0, 180, 360 இந்த மாதிரி சம்பந்தப்பட்டால் there is no change. ஹரிசாண்டல் லைன்ல சேஞ்சே கிடையாது. சைன்னா சைன் தான், காஸ்ட்னா காஸ்ட் தான், டேன்னா டேன் தான். இதே வெர்டிக்கல்ல வருது. வெர்டிக்கல்ல ரெண்டே விஷயம் தான், என்னன்னா 90, இன்னொன்னு 270. இது ரெண்டும் வந்தா மட்டும்தான் சைன் வந்தா காசா மாறிடும், காம்ப்ளிமெண்டரி. காஸ் வந்தா சீக்வெண்டா மாறிடும், டேன் வந்தா காட்டா மாறிடும். இதை லாபம் வச்சுட்டு இப்ப இந்த தேர்ட் எக்ஸசைஸ் கூட போறோம். Now we are moving to solve the problems which is in exercise 3.3. Please come on. 3.3. Exercise 3.3. போலாமாப்பா? Yes, sir. சரிப்பா. சோ இந்த கான்செப்டை வச்சுட்டு எக்ஸசைஸ் 3.3 ஜில்லுன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? எந்த கஷ்டமும் இல்லாம அழகா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? Take down. Find the values of இந்த ரெண்டு டயக்ராம் அப்படியே இருக்கட்டும், நான் அதை ரெஃப் பண்ணல. இந்த குட்டியூண்டு ஸ்பேஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இந்த ஸ்பேஸ் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதனால நான் அந்த குட்டியூண்டு ஸ்பேஸ்லயே நான் போடுறேன், கவனிங்க. ஸோ வி ஹேவ் இந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டேபிள் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படி இல்லைன்னா கூட இந்த சர்க்கிளை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சரி, இந்த சர்க்கிள் நீங்க ஞாபகம் வச்சுதான் இருக்கணும். பாருங்க, சைன் 480 டிகிரி. இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காமா கொஸ்டின். அதான் 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் 1 மல்டிபிள் MCQ கொஸ்டின். நான் கொஞ்சம் வேகமா போலாம்னு நினைக்கிறேன். 360க்கு மேல வந்தாலே அதை டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. 360 1 டைம் போகும். அப்ப ரிமைண்டர் என்னன்னா 0, 120. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் 480 டிகிரி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா இருக்கும்? 480னா எனக்கு 120 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இது 90, இதுல ஒரு 30. எனக்கு இந்த ஆக்சிஸ்ல இருந்து 180 டிகிரி இருக்கு. இப்போ இது அப்படியே ரொட்டேட் ஆகி மறுபடியும் இங்கதான் வருது. அப்போ அது 480 டிகிரியா மாறிடுச்சு. ஆனால் என்னுடைய ஆங்கிள் இஸ் நத்திங் பட் அதே 120 டிகிரி தான். இதுதான் பிரின்சிபல் ஆங்கிள். அந்த பிரின்சிபல் ஆங்கிள் தான் நான் எடுக்கணும். அப்ப என்னன்னா சைன் இந்த 480 டிகிரி ரிமைண்டர் என்ன கொடுக்குது? 120 டிகிரி. இப்ப நான் ஈஸியா சொன்னேன் 120 டிகிரிய கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். நான் ரெண்டு முதல்ல நம்ம மெத்தட்ல சொல்லி கொடுத்துறேன். 120 டிகிரி ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணது பை பை 180. 0 0 cancel, it will go 2 times, it will go 3 times. அப்ப this is nothing but sin 2 pi by 3. 2 pi by 3 எங்க வருது? இங்க இருக்கு. sin னா செகண்ட் வேல்யூ √3/2. அவ்வளவுதான் ஆன்சர். தட் இஸ் ஆன்சர். அங்க பிளஸ் இருந்தா பிளஸ் போடு, மைனஸ் இருந்தா மைனஸ் போடு. பாருங்க, sin 2 pi by 3 is nothing but √3/2. அவ்வளவுதான் ஆன்சர். இதுல ஏதாவது இருக்கா? நீங்க இந்த வீல், இந்த யூனிட் சர்க்கிளை நீங்க ஞாபகம் வச்சுட்டா எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய. இதோட ஷார்ட் ட்ரிக் வேற எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் கால் ஷார்ட் ட்ரிக் அண்ட் ஆக்ஷன் சொல்லுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கிற டிகிரியை கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ் அங்க எங்க தேவையோ அங்க போடுங்க. அடுத்த சம் போடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் ஒன். சோ இதே நீங்க வேற மாடலே போடலாம். இப்ப sin 120 கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? இது எப்படி போடலாம்னா sin 90 டிகிரி பிளஸ் தீட்டா, அதாவது 30 டிகிரி. 120 ஸ்பிளிட் பண்ணி போட்டுருங்க. செகண்ட் குவாட்ரண்ட் 90 பிளஸ் தீட்டா. சைன் இஸ் பாசிட்டிவ், அதனால சைன் 30 டிகிரி. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் அதே √3/2 தான். சரிங்களா? சாரி, சைன் சாரி 1/2 சைன் 30 டிகிரி. சைன் 120 டிகிரில தப்பா போட்டணும். சைன் 30 டிகிரி கிடைக்கல, √3/2. கரெக்ட் தான்ப்பா.
So I'll get sin 90. Yeah, sorry, இது தப்பா போட்டேன். இது வந்து என்னது? Horizontal இல்ல, vertical. Vertical வந்து cos இல்லையா? Cos 30 degree, which is equals to root 3 by. Please take down. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்க போடுங்க. நான் இப்ப செகண்ட் மெத்தட்ல போடுறேன். இப்போ இந்த சம் வந்து இந்த டேபிள் நம்ம முன்னாடி போடுற மாதிரி அடுத்த சம். Find the value of minus 1000. பாருங்க again minus next one second problem sin minus second one sin minus of 110 degree minus 110 degree. இப்போ நான் என்ன சொன்னேன் 360 தாண்டிடுச்சு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் புரியுதா? ஷபீல் புரியுதாமா? நான் 360ல டிவைட் பண்ணி ஆகணும். 360ல எத்தனை முறை போகும் தெரியுமா? 3 டைம்ஸ் போகும் எனக்கு தெரிஞ்சு. 3 0 0 3 3s are 18 மேல 1 3 3s are 9 9 plus 1 10. அப்ப மீதி பாத்தீங்கன்னா 0 11ல 8 போச்சுன்னா 3. I will get 30. அப்ப நான் என்ன போடலாம் இதை sin minus 30 degree. நான் முக்கியமா சொன்ன ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனுக்கு sin minus தீட்டானா minus sin தீட்டா, cos minus தீட்டா மட்டும்னா அப்படியே வரும் cos தீட்டா, tan minus தீட்டானா இதெல்லாம் நீங்க தொடர்பா இருக்கணும் minus tan தீட்டா. அப்ப sin minus தீட்டாவை minus sin 30 degree minus of sin 30 degrees 1/2. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த டேபிளை யூஸ் பண்ணல, இந்த சர்க்கிளை நான் யூஸ் பண்ணல. மூணாவது cos 30 degree. தேர்ட் கொஸ்டின் cos 300 degree பா. cos 300 எப்படி சொல்லலாம்? 300 ரேடியன்ல போடுங்க 5/180. 0 0 cancel. 6ல it will go 5 times, it will go 3 times. அப்ப எனக்கு தேவை cos 5 pi/3. டேபிள்ல போ, சர்க்கிளை பாரு 5 pi/3 இங்க இருக்கா? எனக்கு cos தான் ஃபர்ஸ்ட் 1/2. அவ்வளவுதான் ஆன்சர். தட் இஸ் கால்ட் 1/2. ஒருவேளை எனக்கு 300 இப்ப ஈஸியாவும் போடலாம். எப்படி தெரியுமா? cos 360ல இருந்து 300 லெஸ் பண்ணிடலாம். அப்ப எனக்கு சொன்ன 316 வந்தாலே 0 டிகிரி போடு. அப்ப which is equals to cos of minus 30 degree. Cos minus theta is cos 30 degree. What is cos 30 degree? Cos 30 degree எவ்வளவுப்பா பாருங்க, which is equals to root 3/2. அவ்வளவுதான். இதெல்லாம் மனப்பாடமா தெரியும். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க டேபிள எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. Please, we'll move on to the next problem. ஈஸியா இருக்கா? இப்போ அந்த இதுவை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல போயிட்டு இன்னைக்கு. Just practice it. Fourth problem. Tan 1050 degree. The next problem is 1050 degree. The next one is tan, fourth problem, tan 1050 degree. Again, அந்த 360 தாண்டிட்டாலே நீங்க டிவைட் பண்ணி தான் 2 டைம்ஸ் போகும். 720 degree 0 3 will get 330 degree. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா tan 330 degree 330 ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி 5/180. 0 0 cancel. இது வந்து 3ல 11 டைம்ஸ் போகும், இது வந்து 3ல 6 டைம்ஸ் போகும். 11 pi/6. எனக்கு ஆனா tan பா. அப்ப tan நான் என்ன சொல்லணும்னா sin 11 pi/6 divided by cos 11 pi/6. அவ்வளவுதான். tan sin by cos. எவ்வளவு வேல்யூ? ஃபர்ஸ்ட் sin, அப்போ -1/2. cos root 3/2. 2 cancel, -1/√. எவ்வளவு சுலபமா ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு ஈஸியா போட்டோம். cos 11 pi/6ன்றது -1/2. சாரி, sin 11 pi/6ன்றது -1/2. cos 11 pi/6 root 3/2. I'll get the answer is -1/√. Please take down. We are moving to the next one. Cot 660 degree. Cot 660 degree. Next one. Next one is cot 660 degree. Next one. Cot 660. உடனே அதை 360ல டிவைட் பண்ணிடு. 360 மேல தாண்டிட்டாலே போதும். cot 360 degree. So I can write this as cot 360 degree. Cot 660 degree. ஆமா. So take down cos 60 degree. ஒரு முறை போகும் 360ல. 360 which is equals to 300 degree. 300 இப்பதான் சொன்னேன் நான். 5/180. 0 0 10 times போகும். 5ல 5 times போகும். இது வந்து 3 times. 5 pi/3. I can write this as cos 5 pi/3 divided by sin 5 pi/3. See the circle.
5 pi by 3 எங்க இருக்கு? 5 pi by 3. Though cos உடைய வேல்யூ 1/2, sin உடைய வேல்யூ minus root 3 by 2. 2 2 cancel. I'll get the answer is minus 1/2. ரெண்டுத்துடைய வேல்யூ போன வாட்டி போட்ட வேல்யூவும் இந்த வாட்டி வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. So please take down, the answer is minus 1/√3. இப்போ சில சம்ஸ் வந்து டைரக்டாவே ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்கான் பாருங்க. They are given in the radians. இப்போ ரேடியன்ஸ்ல கொடுத்துட்டான். எத்தனாவது சம் அது? 6th சம்மா? 6th சம் பாருங்க. tan நல்லா கவனிங்க. 19 pi by 3. tan 19 pi by 3. இங்க எங்கன்னா 19 pi by 3 இருக்கா? கிடையவே கிடையாது பாருங்க. 19 pi by 3 இல்லமா. அப்ப என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? ஒண்ணு நீ இத ரேடியன்ஸ இதுல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல உன்னுடைய டிகிரியில கன்வெர்ட் பண்ணலாம். பைக்கு பதிலா 180 போட்டா போதும் இல்லையா? ரேடியன்ஸ் டு கன்வர்ஷன் வந்து நம்ம இது போட்டுக்கலாம் 19 pi by 180. அப்ப நான் அப்படி இல்லாம இன்னொன்னு செய்யலாம். எனக்கு இந்த 19 இருக்கு இல்லையா, இது எது கூட ஆட் பண்ணா 19 pi by 3 வரும் அப்படின்னு பார்த்தலாம். இல்ல ரொம்ப சிம்பிளா 19 கூட tan 19 into 180 divided by 3. 3 வந்து 60 டிகிரியில போகும். மல்டிப்ளை பண்ணு 60 into 19. 900 96 are 54. 160. So I will get this as 0 4 11 40. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ல நான் கொண்டு வந்துட்டேன். 1140. இந்த 1140 ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்ச ஒண்ணுதான். 360ல 3 டைம்ஸ் போகும். 1080 0 இல்லையா? 14ல 8 போச்சுன்னா 60 டிகிரி. I can write this as tan 60 degree. Tan 60 degreeன்றது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் √3. அவ்வளவுதான் ஆன்சர். The answer is √3. Next one. Sin minus 11 by 3. Next sum பாருங்க. Sin minus 11 pi by 3. Sin minus 11 pi by 3. Sin minus theta minus sin theta minus sin 11 pi by 3. ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் பாருங்க இங்கே இருக்கு. 11 pi by 3 எங்க வருது பாருங்க. 11 pi by 3 எங்க இருக்கா? ஒரு இடத்துலயுமே இல்லையே. 11 pi by 6 இருக்கு. 11 pi by 3 இல்ல. மறுபடியும் அதே கேஸ். 11 into 180 by 3. 3 வந்து இதுல 60 டிகிரி போகும். 60 into 11. I'll get 60 which is equals to 660 degree. I can write this as 660 degree. இல்லையா? அப்ப நான் 660 டிகிரியே I can divide by 360. 300 தான் இருக்கும். minus 300 degree. அப்ப 300 degree அப்படின்னு சொன்னா 300 into pi by 180. We'll get 0 cancel. 5 times it will go 3 times. Minus sin 5 pi by 3. 5 pi by 3 எங்க மாறுங்க? 5 pi by 3. எனக்கு என்ன தேவை? சைன்னா செகண்ட் வேல்யூ minus of minus √3 by 2. The answer is √3 by 2. அப்போ இந்த யூனிட் சர்க்கிள்ன்றது எவ்வளவு இதுவா இருக்குன்னு பாரு. இல்லையா? ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ அதனால இந்த யூனிட் சர்க்கிள் தயவு செய்து மனப்பாடம் பண்ணுங்க. 1 word 2 marksல ஈஸியா தள்ளிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ஒன், எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 2. I'll rub this. இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அந்த யூனிட் சர்க்கிள் மட்டும் இருக்கட்டும். இது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா? இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும். சரியாப்பா? ரைட். யூனிட் சர்க்கிள் எல்லாம் எழுதிட்டீங்களா? ரப் பண்ணிடலாமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் விடுறேன். செகண்ட் சம் 5, 5 by 7, 2√6 by 7. 2√6 by 7 is a point on the terminal side. Is a point on the terminal side of an angle theta in standard position. Of an angle theta in standard position. Determine the 6 trigonometric function values of angle theta. நான் முதல்ல சொன்னேன் இது lies in the first quadrant. கரெக்டா? This is lies in the first quadrant. அப்ப எங்க இருக்கும்? somewhere here. இந்த பாயிண்ட் P ன்னு இருக்கும். 5, 7. 2√6 divided by 7. சரியா? 2√6 7. இப்போ எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு,
இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் இப்படி ஆரிஜின்ல இருந்து போடுறேன். இது வந்து வெர்டிக்கல், இது வந்து ஹாரிசான்டல். அப்போ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்கு 5/7. ஒய் கோஆர்டினேட் என்ன இருக்கு 2√6/7. இப்போ சப்போஸ் இங்கதான் ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்க, தீட்டா. நான் ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான், சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச இந்த ஆங்கிள் தான் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்ல ஓஷா சோட்டா, அந்த பேஸ் பண்ணி தான். இது ஆப்போசிட், இது ஹைபோட்டென்யூஸ், இது அட்ஜசன்ட். இப்போ எனக்கு இந்த 6 ரேஷியோவும் கண்டுபிடிக்க சொல்றான். சைன், காஸ், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து பிரச்சனையே கிடையாது. நான் டைரக்டா இப்ப போட்டுறலாம். இப்ப பாருங்க, எனக்கு h ஸ்கொயர் தேவை அப்படின்னா a ஸ்கொயர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் o ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர். அட்ஜசன்ட் ஸ்கொயர் எவ்வளவு 5/7 the whole square plus 2√6/7 the whole square. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்கொயர் பண்ணா 4, √6 ஸ்கொயர் பண்ணா 6, 4 6 are 24, 24/49. I'll get 49/49. The value becomes 1. h square 1 na, h உடைய value 1. I'll get the value is h is equals to 1. So அப்போ எனக்கு 1 ன்னு கிடைச்சிருச்சுப்பா. அப்போ இந்த வேல்யூ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஹைபோட்டென்யூஸ், ஆப்போசிட், 2√6. அப்போ ஓஷா சோட்டா, ஓஷா சோட்டாவை நீங்க வச்சு போடணும். ஒவ்வொருத்தையும் ஃபர்ஸ்ட் சைன், காஸ், டேனை கண்டுபிடிச்சிடலாம். சைன் என்றால் ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். என்ன ஆப்போசிட்? 2√6/7 divided by hypotenuse, which is equals to 1. I can simply get 2√6/7. அடுத்தது cos theta, adjacent இல்லையா, adjacent by hypotenuse, 5/7 divided by 1, which is equals to 5/7. Next tan, tan theta னா என்ன கொடுத்திருக்கான்? tanக்கு நடுவுல என்ன இருக்கு? opposite by adjacent. opposite வந்து 2√6/7 divided by 5/7. 7 7 cancel, we'll get 2√6 divided by 5. இப்போ sin, cos, tan கண்டுபிடிச்சோம்னா மத்தது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. The reciprocal of sin is cosecant. Your cosecant theta is equals to 7/2√6. The reciprocal of cos is secant theta. Secant theta is equals to 7/5. The reciprocal of tan theta is cot theta. Your cot theta is equals to 2√6 divided by 5/2√6. அவ்வளவுதான்ப்பா. இந்த 5 trigonometry ratios. இதை விட ஈஸியான ப்ராப்ளம் என்ன? வெறும் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸை வச்சே ஓட்டிடலாம். Next sum. Moving on to the next problem. Exercise 3.3 ல third problem. சரிங்களா? exercise 3.3 ல third problem. Find the values of other 5. ரொம்ப important. இது வந்து நிறைய क्वेश्चन பேப்பர்ல இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். Find the values of other 5 trigonometric values, trigonometric functions. Other 3 trigonometric functions. Other 5, சரியா? ஒன்னு கொடுத்திருப்பா, மீதி எல்லாத்தையும் இதெல்லாம் ரப் பண்ணிட்டோமாப்பா. ஓகேவா கேர்ள்ஸ்? ஓகேவாப்பா ஷாவின்? சரி, எஸ் ஓகேப்பா தம்பி. இப்ப பாருங்க, இந்த டேபிள் எல்லாம் இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப இந்த சம்ஸ போட போறீங்க. என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்களேன். ஒரே ஒரு வேல்யூ, ஒரு trigonometric ratio வேல்யூ கொடுத்துருவான். It is given that first problem, cos theta is equals to 1/, that is -1/. Theta lies in the third quadrant. Theta lies in the third quadrant. இத பலவிதமான மெத்தட்ல போலாம். நான் உங்களுக்கு படிச்ச சிம்பிள் ட்ரையாங்கிள் மெத்தட்லயே போடுறேன். சரிங்களா? சிம்பிள் ட்ரையாங்கிள் மெத்தட். நீங்க இதை வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஷா சோட்டா அல்லது சோகாட்டோ ரூல் அதை யூஸ் பண்ணி நீங்க போட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும் ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், அந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறத ஆப்போசிட் சைட் சொல்லுவோம், அந்த ஸ்லாண்டிங் லைனை ஹைபோட்டென்யூஸ் சொல்லுவோம், அந்த தீட்டாக்கு அட்ஜசன்ட்டா போற லைனை அட்ஜசன்ட் சைடு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். இப்போ இந்த தேர்ட் ப்ராப்ளம் ஃபுல்லா இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிளை வச்சுதான் போட போறோம். சரிங்களா? அப்ப என்ன கொடுத்துட்டான்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ். இந்த சிம்பிளை பத்தியே கவலைப்படாது, கடைசியில கொண்டு வந்துடலாம். காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னா 1/2.
இந்த மைனஸ் கொடுத்துருக்கு பிளஸ் கொடுத்துருக்கு அதை பத்திலாம் கவலையே படாது. சரிங்களா? டைரக்டா நம்ம இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? காஸ்ட்னா என்னது? ஓஷா சோட்டா படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். இது அட்ஜசன்ட்னா 1, ஹைபாட்டினியூஸ்னா 2. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் தேவைன்னா h ஸ்கொயர்ல இருந்து a ஸ்கொயரை மைனஸ் பண்ணிடும். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 minus 1 square 1. அப்போ opposite square is equals to 3. Your opposite is nothing but root 3. இது எல்லாமே தெரிஞ்சிச்சு பாருங்க. இல்ல ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிளுக்கு தேவை இது 3. ஓஷா சோட்டா படி சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ், காஸ்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டெனியூஸ், டான்னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். எனக்கு இங்க கிடைச்சாச்சு இல்லையா? I'll get your opposite side is root 3. இப்போ நீங்க ஒண்ணா கண்டுபிடிக்கலாம். sin theta. sin theta என்னது? ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ். ஆப்போசிட் இஸ் root 3. Hypotenuse is 2. Cos theta, which is equals to, அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சே வச்சாச்சு, 1/2. இங்க லாஸ்ட்ல நான் சிம்பிள பாத்துக்கலாம். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் tan theta, opposite by adjacent, root 3 divided by 1, which is equals to root 3. நமக்கு தெரியும் இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் secant theta, cosecant theta and cot theta, cosecant theta, secant theta and cot theta. சோ இதுதான் அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த கொசிகன் தீட்டா இதனுடைய ரெசிப்ரோக்கல். நான் சிம்பிள்லாம் போடல, நல்லா கவனிச்சுக்கேன். 2/√2. இங்க என்ன பண்றேன்? வெறும் 2. இங்க என்ன பண்றேன்? வெறும் √3. சரியா? 1/√3 இல்ல ரெசிப்ரோக்கல் 1/√3. இப்போ சிம்பிளுக்கு வாங்க. என்ன போட்டிருக்கான்? லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ். டீ, tan and cot மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். tan இருக்கு, காட் இருக்கு, இவங்க எல்லாம் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ் போட்டுருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். நீங்க சிம்பிள் லாஸ்ட்ல போட்டா போதும், கவலையே படாத. முதல்ல எல்லா வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கிறான், மூணாவது குவாட்ரண்ட்னா டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ் போடணும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். cos theta is equals to 2/3. என்ன பண்ணிட்டோமா? cos theta is equals to 2/3. Next one. Cos theta is equals to 2/3. The reference angle அப்படியே இருக்கு, triangle, reference triangle. Cos theta is equals to, second one, cos theta is equals to 2/3. Theta lies in the first quadrant. Theta lies in the first quadrant. ரொம்ப சிம்பிள்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தானே, எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சதுனால cos theta அப்படின்றது adjacent by hypotenuse 2/3. adjacent side 2, hypotenuse 3. சரியா? So it was given that adjacent and hypotenuse opposite square is equals to 3 square 9 minus 4. Opposite square is equals to 5, which is nothing but √5. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வாங்களேன். sin theta எல்லாமே பாசிட்டிவ், cos theta கண்டுபிடிச்சாச்சு. sin theta opposite by hypotenuse, which is equals to √5 divided by 3. So cos theta already கண்டுபிடிச்சிருக்கு. tan theta, what is tan theta? Opposite by adjacent, √5 divided by 2. இப்போ இதை வச்சு நான் secant theta கண்டுபிடிக்கலாம், 3/2. cosecant theta கண்டுபிடிக்கலாம், we'll get 3/√5. and cot theta கண்டுபிடிக்கலாம், which is equals to 2/√5. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. Very simple. Next one, third problem. Sin theta is equals to minus 2/3, where theta lies in the fourth quadrant. Theta lies in the fourth quadrant. Okay, theta lies in the fourth quadrant. இப்ப பாருங்க, இது sin theta போட்டிருக்காங்க இல்லையா? sin theta அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ். இந்த மைனஸை பத்திலாம் கவலைப்படாதீங்க, வெறும் sin theta அப்படின்றது
I can do that 2 by 3, which is equals to opposite by hypotenuse. One second, ma. Able. I am very good. Sorry, ma. Sorry for the disturbance. So பாருங்க அவ 2 by 3 இல்லையா, ஆப்போசிட் சைடு வந்து இங்க 2, ஹைபோட்டென்யூஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க 3. எனக்கு adjacent தெரியாது. I am going to find out the adjacent square. Your a square is equals to இல்லையா, hypotenuse square minus o square 9 minus 4 which is equals to 5. A is equals to root 5. Adjacent கண்டுபிடிச்சாச்சு root 5. இப்போ ஒண்ணா கண்டுபிடிங்க. cos theta is equals to adjacent by hypotenuse root 5 by 3. Tan theta is equals to opposite by adjacent 2 by root 5. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமே. cosecant theta அப்படின்னா 3 by 2. secant theta அப்படின்னா 3 by root 5. அதனுடைய அப்படியே தலைகீழ் reciprocal. cot theta அப்படின்னா root 5 by 2. எனக்கு it lies in the fourth quadrant சொல்லிட்டான். fourth quadrantல எது பாசிட்டிவா இருக்கும்? காஸும் சீக்வென்ட்டும். இவங்க ரெண்டு பேர் தான் பாசிட்டிவ், மீதி எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ் நெகட்டிவ். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி கேட்டா இதை விட ஈஸியா நம்ம யாராலையும் போடவே முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான். ஆல் சில்வர் டீ கேப்ஸ், அந்த ASTC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் மோர் ப்ராப்ளம். சரியா? tan theta is equals to next one. tan theta is equals to tan theta is equals to the next problem. Tan theta is equals to minus 2, where theta lies in the second quadrant. Lies in the second quadrant. Lies in the second quadrant. So அந்த ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? மாத்தாதீங்க. இப்போ எனக்கு நான் சொன்ன மைனஸ் எனக்கு பிரச்சனையே கிடையாது. tan theta எப்படி போடலாம்னா 2 by 1 opposite by adjacent. 2 1 நமக்கு தெரியும் hypotenuse square root of u square plus a square 4 plus 1 which is equals to root 5. இப்போ ஒண்ணா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. sin theta opposite by hypotenuse 2 by root 5. cos theta adjacent by hypotenuse 1 by root 5. இப்போ cot theta இதனுடைய reciprocal 2 by 1 னா 1 by 2. secant cosecant theta அப்படின்னா root 5 by 2. secant theta அப்படின்னா simply we get root 5. அப்போ நல்லா listen very carefully. இங்க என்ன சொல்றான்? theta lies in the second quadrant. அப்போ all silver key cups yes sin and cosecant இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். அவ்வளவுதான். I hope it's very clear to you, very easy to you. இல்லையா? ஸோ இதுல எந்த கஷ்டமா இருக்கு? கடைசியா ஒன்னே ஒன்று போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே காசு சைனு டேன்லயும் போட்டுரும். ஒரு சீக்வெண்ட் கொசிகென்ட்ல சம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சம் போட்டுடலாம். லாஸ்ட் சம். சீக்வெண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 13 by 5. Theta lies in the fourth quadrant. Theta lies in the fourth quadrant. சரியா? அப்போ secant 30 is equals to 13 by 5. Theta lies in the fourth quadrant. சூப்பர். இப்போ நான் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த secant thetaன்றது cos theta உடைய ரெசிப்ரோக்கல். cos thetaனா adjacent by hypotenuse, இது வந்து hypotenuse by adjacent. அப்போ 13 by 5, hypotenuse is 13. இல்லையா? hypotenuse is 13. Adjacent is 5. And what happened to opposite side? Opposite side equal to h square minus a square. 169 minus 25, which is equals to 144. Your opposite side is equals to 12. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இனிமேல் வேலை கம்மி ஆயிடுச்சு பாருங்க. Let us find out the sin theta. Secant theta னா உடனே cos theta கண்டுபிடிச்சிடலாம். 5 by 13. Sin theta opposite by hypotenuse 12 by 13. இதனுடைய reciprocal cosecant theta is equals to 13 by 12. Tan theta opposite by adjacent 12 by 5. Cot theta which is equals to 5 by 12. Fourth quadrant
cos and secant positive. இது ரெண்டும் positive. Even negative, even negative, even negative, even negative. அவ்வளவுதான். We'll move on to the next problem. Exercise 3.3 ல question number 4. Prove that the reference triangle based பண்ணி sums எல்லாம் over. Next பாருங்க. Prove that எல்லாம் இந்த ASTC தான் இருக்குது. ASTC, ASAP. All silver teacups as soon as possible. இது ரெண்டு தான் வச்சு தான் இப்ப போட போறோம். Prove that cos 180 degree. Prove that cos 180 degree plus theta sin 90 degree minus theta cos minus theta divided by whole thing divided by sin 270 degree plus theta tan minus theta cosecant 360 degree plus theta, which is equals to cos square theta into cot theta. இதான் prove பண்ண சொல்றாங்க. We have to prove this. So let us take your left hand side. பாருங்க நல்லா அந்த all silver teacups தான். 180 plus theta எந்த குவாட்ரண்ட்மா? 180 plus theta நல்லா கவனிச்சீங்க. இந்த horizontal verticalன்றத மைண்ட்ல ஏத்திங்க. ஹரிசாண்டல்னா 0, 180, 360. வெர்டிகல்னா ரெண்டே ரெண்டு தான், 90, 270. அப்ப ஹரிசாண்டல் வந்தா சேஞ்சே கிடையாது. ஆனால் there is a change in vertical. இல்லையா? இப்போ 180 plus theta நான் இப்பதான் போட்டு காமிச்சேன். எந்த குவாட்ரண்ட்? ப்ளீஸ் கம் ஆன் டெல் மீ குவிக்லி. cos 180 plus theta. 180 plus theta na this is in third quadrant. Third quadrant all silver teeth. Tan மட்டும் தான் இங்க பாசிட்டிவ். 180 lies in the horizontal. அப்ப சேஞ்சே கிடையாது. cos அப்படியே போடுவோம், theta அப்படியே போடுவோம், tan மட்டும் தான் இங்க பாசிட்டிவ், அதனால மைனஸ். sin 90 minus theta first quadrant. 90 is a vertical. அப்ப sin னா cos ஆ மாறிடும். எல்லாருக்கும் புரியுதா? அப்ப வெறும் cos theta first quadrant எல்லாமே பாசிட்டிவ். cos minus theta இப்பதான் சொல்லி கொடுத்தேன், வெறும் cos theta divided by sin 270 plus theta fourth quadrant. 270 plus thetaன்றது fourth quadrant. fourth quadrant 270ன்றது it's a vertical line. அப்ப sin னா இங்க cos ஆ மாறிடும். fourth quadrantல எதுதான் பாசிட்டிவ்? all silver key cups. cos equal to தான். அப்ப சிம்பிள் இங்க மைனஸ் theta. tan minus theta which is equals to minus tan theta. cosecant 360 நான் ஏற்கனவே சொன்ன 360 வந்தா கவலையே படாத, அது 0ன்னு போட்டுறேன். I can write this as வெறும் cosecant theta. சரிங்களா? இந்த ஒரு cos theta, இந்த ஒரு cos theta cancel. ரைட்டா? So I can இது சேஞ்ச் பண்ணலாம். cos theta-வை நான் சேஞ்ச் பண்ணிடுவோம். ரைட்டா? cos theta. இது cot theta. சாரி, cot not cos. அப்போ cotனா we can write this as 180 னும் போது அதே தான் இருக்கும். cot theta it's lies in the third quadrant. நம்ம பிளஸ் தான். சரியா? இப்போ வேற என்ன கனெக்ஷன் பண்ணலாம் பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். cot theta-வை அப்படியே வச்சுங்க. cot theta-வை அப்படியே வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் cos theta-வையும் அப்படியே வச்சுங்க. இந்த tan theta இருக்கு இல்லையா? இந்த tan theta அதை எப்படி போடலாம்? sin theta by cos theta. இல்லைன்னா மேல கொண்டு போயிட்டா அது வேற மாதிரி மாத்திக்கலாம். அப்புறம் tan மேல போனா cot theta, இந்த cosecant மேல போனா secant theta. சரியா? இப்ப நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos square theta cot theta. ஆல்ரெடி cot theta இருக்குது. so cot theta into cos theta. cot எப்படி சொல்லலாம்? cos theta divided by sin theta. secant என்ன பண்ணலாம்? 1 by cosecant sin. சாரி, cosecant மேல போச்சுன்னா sin theta. so sin theta போடலாம். இந்த sin theta இந்த sin theta cancel ஆயிடும். cos into cos square theta into cot theta. That is your right hand side. Exact answer. Only the property of ASTC. வேற எதையும் யூஸ் பண்ணல. I'm just using the next exercise 3.3 fourth problem. So ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிங்க. Very very important. Very very important. பாருங்க, find all the angles between
0 degree and 360 degree. Find all the angles between 0 degree and 360, full round 360 degree, which satisfies the equation sin square theta is equals to 3/4. எல்லா ஆங்கிள்லயும் இந்த 3/4 எங்கெல்லாம் வருது? 360 டிகிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 0, 90, இது 180, இது 270, இது 360 டிகிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அப்படியே தனித்தனியா பிரிச்சே காட்டியாச்சு இல்லையா? இதுல நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 டிகிரி பிளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்ல 90 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா. இதனால ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். 180 பிளஸ் தீட்டா நான் சொல்லித்தரேன், கவனிங்க. 270 பிளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா. இப்ப என்ன கொடுத்துருக்கா? சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4 இல்லையா? அப்ப சைன் தீட்டா அப்படின்றது 2 வரும், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4. I can get sin theta ஒரு வேல்யூ √3/2, இன்னொரு வேல்யூ sin theta is equals to மைனஸ். அதுக்குதான் அந்த சைக்கிள் ரொம்ப முக்கியம் சொன்ன, அந்த வீல் யூனிட் சர்க்கிள், அதை வச்சு நீங்க சொல்லிடலாம். இப்போ நீங்க டேபிள்ல ரிவர்ஸ்ல பாருங்க, சைன்ல ஸ்பெஷல் ஆங்கிள் √3/2 பாத்தீங்கன்னா 60 டிகிரில இருப்பான் இல்லையா? 60 டிகிரில இருப்பான். நல்லா கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்க்கும்போது 60 டிகிரில இருப்பான். அப்போ ஆல் சில்வர் தீ கேப்ஸ். அப்போ எந்த இடத்துல சைன் வந்து 2 இடத்துல பாசிட்டிவா இருக்கும்? ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இன்னொன்னு செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருப்பாங்க. அப்போ நான் முதல் இடத்துல சொல்லிடலாம், தீட்டாவுடைய வேல்யூ 60 டிகிரி. ஏன்னா ரிவர்ஸ் √3/2 60 டிகிரி நேரா இருக்கும், அதனால 60 டிகிரி. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரணும். நீங்க நல்லா கவனிச்சீங்க, இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நீங்க have to take the horizontal line. இப்போ 90 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவார்டர்ல ரெண்டுமே இருக்கு. ஆனா 90 பிளஸ் தீட்டா எடுக்கக்கூடாது. You have to take this vertical horizontal 180 மைனஸ் தீட்டா. இங்க தீட்டாவுடைய வேல்யூ என்ன இருந்துச்சு? 60 டிகிரி. அந்த 180ல தீட்டா 60 கவுண்ட் பண்ணுங்க, we'll get 120 டிகிரி. எப்போ sin தீட்டா வெறும் √3/2 மைனஸ்ல இருக்கு, மைனஸ் √3/2. அப்ப சைன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்லயே நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்லயே நெகட்டிவ். இங்கேயும் நீங்க ஹரிசாண்டல் லைன்ல தான் பண்ணணும். 180 பிளஸ் தீட்டா, தீட்டாவுடைய வேல்யூ அது பேசிக், இதுதான் பிரின்சிபல் ஆங்கிள் 60 டிகிரி. அது கூட ஆட் பண்ணீங்கன்னா we'll get theta is equals to 240 டிகிரி. அதே போல இங்கேயும் ஹரிசாண்டல் தான் போகணும். 360, 360ல 60 போச்சுன்னா எவ்வளவு? 300 டிகிரி. அப்போ அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன், என்னென்ன வேல்யூஸ்? therefore the angles are theta equals to 60 degree, 120 degree, 240 degree, 300 degree. 60 டிகிரி அப்படின்னா π/2, 120 டிகிரி அப்படின்னா 2π/3. கரெக்டா? 2π/3. அடுத்து 240 டிகிரினா 4π/3, 300 டிகிரினா 5π/3. அவ்வளவுதான். ப்ளீஸ் டேக் டவுன். இதுதான் ஆங்கிள். ரேடியன்ஸ்ல கொடுத்துட்டேன், டிகிரிஸ்ல கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Show that sixth problem. Show that sixth problem. Show that sin square π/18, sin square π/18 plus sin square π/9 plus sin square 7π/18 plus sin square 4π/9, which is equals to. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம்.
ரைட்டா? இப்ப பாருங்க sin square pi by 18. இப்போ பாருங்களேன், இத நான் ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இத டிகிரிஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. ஒண்ணும் கிடையாது. பைய வந்து 118 போட போறோம். சைன்ஸ் n ஸ்கொயர் LHS எடுத்துங்க. sin square 180 by 18, that is called 10 degree. 180 by 9, which is called, we can write this as sin square 20 degree. 7 pi by 18, yeah, 7 into 10, which is equals to sin square 70 degree. 4 pi by 9, which is equals to sin square 80 degree. இப்ப நல்லா கவனிங்க, sin and cos are complementary angles. நீங்க படிச்சிருப்பீங்க, sin 90 minus theta na cos theta, cos 90 minus theta na sin theta. 10th standardல இத படிச்சாச்சு. இங்க ஒன்றும் புதுசா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் அப்படியே வச்சுங்க, sin square 10 degree plus sin square 20 degree. இந்த sin square 70 இருக்கு இல்லையா, அந்த 90ல இருந்து எவ்வளவு லெஸ் பண்ணா 70 கிடைக்கும்? I can write this as sin, இது எப்படி போடலாம்னா sin 90 minus 20, மீனிங் மாறாது. 90 20 போச்சுன்னா மறுபடியும் 70 the whole square. அதே போல இதுலயும் 80 எப்படி போடலாம், sin 90 minus 10, மீனிங் மாறாது, மறுபடியும் பாருங்க அதே 80 தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ரூல் என்ன சொல்றது, sin 90 minus theta cos theta. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா sin square 10 degree plus sin square 20 degree sin 90 minus theta, which is equals to cos 20. அப்ப cos square 20 degree. இங்கேயும் அதே போல cos square 10 degree. நம்ம ஏற்கனவே முக்கியமான 3 ஐடென்டிட்டியா ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். sin square theta plus cos square theta equals to 1. Secant square theta minus tan square theta is equals to 1. Cosecant square theta minus cot square theta is equals to 1. இதெல்லாம் முக்கியமான ஐடென்டிட்டிஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இதான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, sin square 10 degree plus cos square 10 degree. Sin square 20 degree plus cos square 20 degree. 1, 1. Therefore, the answer is 1 plus 1. The answer is 2. That is nothing but your right answer. எவ்வளவு சிம்பிள் சம் பாருங்க. Please take down. ஓகேவா? So with this we are finishing the 3.3 exercise. அடுத்தது 3.4க்கு போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஃபார்முலாஸ், நான் சில டெரிவேஷன் ஆக்சுவலி நான் ஃபுல்லாவே டெரைவ் பண்ணுவேன், டைம் இல்லாதனால எனக்கு நான் கொஞ்சம் வெறும் ஒரு 4 ஃபார்முலா மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். டைம் இருந்தால் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், ஈஸி தான். பட் நமக்கு ரொம்ப டைம் குறைவு, வீக்லி ஒரு கிளாஸ் தான் இருக்கிறதுனால எனக்கு அந்த டெரிவேஷன்லாம் ரொம்ப எனக்கு டைம் ஆகுன்றதுனால பாருங்க, இந்த 3 இது பேர் என்னன்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ், காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் பேசிக். ஒருவேளை நீங்க எல்லாம் இதை தெளிவா இருப்பீங்க, அப்படி இல்லை புதுசா நான் படிக்கிறேன் சார் அப்படின்றவங்க தயவுசெய்து நோட் பண்ணீங்க. இந்த 4 ஃபார்முலால இருந்து எல்லாத்தையும் நான் டெரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin a plus b, that is nothing but sin a cos b plus cos a sin b. இதை நீங்க தயவு செய்து மனப்பாடம் படிச்சீங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெக்டர் அல்ஜிப்ரா இதை ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து அதே a minus b, sin a minus b அப்படின்னா sin a cos b minus cos a sin b. அடுத்தது cos a plus b அப்படின்னா will get cos a cos b, ரெண்டும் ஒரே சைடுல வந்துடும். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் வந்துடும். cos a cos b minus sin a sin b, sin a sin b. அடுத்தது cos a minus b, which is equals to cos a cos b, அங்க மைனஸ்னா இங்க பிளஸ், அவ்வளவுதான். சேஞ்சஸ் பாருங்க, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. sin a into sin b, சரியா? sin a plus b into sin a minus b. So sin a plus b equal to sin a cos b plus cos a sin b.
sin A minus B equals to sin A cos B minus cos A sin B. Cos A plus B equals to cos A cos B minus sin A sin B. And cos A minus B equals to cos A cos B sin A sin B. இப்போ கவனிங்க, இந்த 4 ஃபார்முலாஸ் வச்சு நான் என்னெல்லாம் டெரைவ் பண்ணேன். இது பேர் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். இதை வச்சு நான் மல்டிபிள் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மல்டிபிள் ஆங்கிள்னா cos 2A sin 2A, அந்த மாதிரி cos 3A sin 3A அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க sin A plus B sin A plus B இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா tan கண்டுபிடிச்சிருவேன். 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் கூட பரவாயில்ல. இந்த tan அப்படின்னு சொல்லும்போது tan A plus B 5வது ஃபார்முலா என்ன அப்படின்னா, tan A எப்போதுமே என்ன சொல்றீங்க? sin A plus B divided by cos A plus B. இது ரெண்டுத்துக்குமே எனக்கு ஃபார்முலா தெரியும். sin A plus B னா sin A cos B plus cos A sin B divided by cos A plus B அப்படின்னா cos A cos B minus sin A sin B. இப்ப நான் ரெண்டு போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos ல டிவைட் பண்ண போறேன். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல cos A cos B ல டிவைட் பண்ண போறேன். அப்ப என்ன நடக்குதுன்றத பாருங்க. which is equals to cos B cancel ஆயிடும். I'll get sin A divided by cos A plus cos A cos E cancel ஆயிடும். sin B divided by cos B. இது ஒட்டு மொத்தமா எல்லாமே கேன்சல் ஆயிடும். cos A cos B வெறும் 1 தான். minus sin A by cos A sin B by cos B sin A by cos A tan A. அப்படியே கூட நீங்க தனித்தனியா போட்டுங்க. அடுத்த ஸ்டெப்ல போட்டுலாம் sin A by cos A into sin B by cos B. நம்மளுக்கு தெரியும் sin by cos என்றது tan. I can write this as tan A plus tan B divided by 1 minus tan A tan B. இதுதான் A plus B உடைய ஃபார்முலா. tan A plus B, therefore your tan A plus B is equals to tan A plus tan B divided by 1 minus. இந்த வேல அப்படியே ப்ரொசீட் பண்ணா எனக்கு tan A minus B கிடைச்சிடும். tan A minus B அப்படி சொல்லணும்னா tan A plus இருக்கிற இடத்துல மைனஸ் ஆயிடும். tan A tan B divided by 1 plus tan A tan B. இதுதான் tan A tan B உடைய ஃபார்முலா. பாருங்க, இந்த 4 ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல A B எடுத்தேன் இல்லையா? நீங்க என்ன பண்றேன்னா மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னா sin 2A cos 2A sin 3A cos 3A அதை கண்டுபிடிக்க. இது ரப் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? பினிஷ். ரப் பண்ணிட்டுமா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் sin 2A. பாருங்க எவ்வளவு அழகா போட போறோம். sin 2A. இந்த sin 2A எப்படி போடலாம் அப்படின்னா sin மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னா எண்டிங் போட்டுங்க. மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இதை வச்சு ஆஃப் ஆங்கிள்லாம் கண்டுபிடிப்போம். முதல்ல மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல கிளியர் ஆயிடும். sin 2A. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா sin A plus A போடலாம். அதாவது எனக்கு B is equals to A. இந்த ஃபார்முலால sin A plus B இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போட போறோம் ஃபார்முலால. A plus B sin A plus A which is equals to A sin A, B க்கு பதிலா A cos A plus cos A, B க்கு பதிலா A sin A. ரெண்டு ஒண்ணு தானே. sin A cos A sin A cos A ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we'll get sin 2A is equals to 2 sin A cos A. 2 sin A cos A. அடுத்தது அதே போல cos 2A ல A க்கு பதிலா B போட போறேன். cos A plus A. We can write this as second formula, cos A plus B அப்படின்னா cos A minus sin A sin A. So I'll get the first formula cos 2A is equals to cos squared A. மூணு ஃபார்முலா இதுல இருந்து டெரைவ் பண்ணலாம். sin squared A இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பேசிக் ஐடென்டிட்டி. என்ன என்னுடைய பேசிக் ஐடென்டிட்டி? sin squared A plus cos squared A is equals to 1. எனக்கு cos squared A தேவைன்னா I can write this as 1 minus sin squared A. அப்ப இந்த இடத்துல cos 2A is equals to 1 minus sin squared A minus sin squared A. So we have 1 minus 2 sin squared A.
இது ரெண்டாவது ஃபார்முலா. our second one is cos 2a is equals to 1 minus, அப்புறமா கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். ரெண்டாவது 1 2. மூணாவது என்ன பண்ண போறோம், இதே ஃபார்முலால sin squared a க்கு பதிலா 1 minus cos squared a ன்னு போடுவோம். இந்த ஃபார்முலால cos 2a is equals to cos squared a sin squared a பதிலா போட்டோம் இல்லையா. so sin cos squared a minus of sin squared a, that is called 1 minus cos squared a, which is equals to cos squared a minus 1 plus cos squared a. We'll get 2 cos squared a minus 1. This is your cos 2a. Cos 2a is equals to 2 cos squared a minus 1. Please take down. If a sin 2a கண்டுபிடிச்சாச்சு, cos 2a வையும் கண்டுபிடிச்சாச்சு. cos 2a க்கு மூணு ஃபார்முலா, cos squared a minus sin squared a, அப்புறம் 2 cos squared a minus 1, அப்புறம் 1 minus 2 sin squared a. மறந்துடாதீங்க, மூணு ஃபார்முலா. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, sin 3, இது sin cos 2a இருந்து sin 2a கண்டுபிடிக்கலாமா? we'll get 2 sin a by cos a. இதுல இருந்து tan 2a வை கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே இதை வச்சு tan 2a is equals to sin 2a divided by cos 2a. sin 2a divided by cos 2a. sin 2a என்ன ஃபார்முலா? 2 sin a cos a divided by cos 2a என்ன ஃபார்முலா? cos squared a minus sin squared a. both numerator and denominator divided by cos squared a. அப்ப 2 sin a, ஒரு cos கேன்சல் ஆயிடும், வெறும் cos a. கீழே cos squared a cos squared 1 minus sin squared a divided by cos squared a, which is equals to 2 into sin a by cos a tan a, 1 minus sin squared a by cos a tan squared a. This is your tan 2a formula. பாருங்க, நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டா போதும், ஈஸியா போட்டுருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 3a. சரி, அடுத்தது 3a. மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல sin 3a வை கண்டுபிடிக்கணும். இப்போ அங்க a வந்து b போட்டாலே அங்க 2a ன்னு பிரிச்சிடும். பாருங்க எப்படி போடுறோம்ட்டு. so we'll have sin 3a can be written as sin a plus 2a. ஃபார்முலா என்னது? sin a plus b. sin a cos 2a plus cos a, b க்கு பதிலா 2a போட போறோம். sin 2a. நம்மளுக்கு sin 2a ஒரே ஃபார்முலா தான் இல்லையா? sin 2a நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு. சரிங்களா? sin 2a நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. ஆனா cos 2a க்கு என்னது? ரெண்டு மூணு ஃபார்முலா இருக்கு. நான் லாஸ்ட்ல 1 minus 2 sin squared a எடுத்தனே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஏன்னா சைன்ல தான் எனக்கு ஆன்சர் வேணும். 1 minus 2 sin squared a plus cos a. sin 2a க்கு ஒரே ஃபார்முலா தான், 2 sin a cos a. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு sin a minus 2 sin cube a plus மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? I will get cos 2a, 2 sin a cos squared a plus 2 sin a cos squared a. கரெக்டா? சரியாமா? ஸோ எனக்கு 2 sin a cos a. இப்போ இந்த cos squared a இருக்கு இல்லையா, அதை நான் 1 minus sin squared a போடலாம். sin a minus 2 sin cube a plus 2 into sin a into 1 minus, எல்லாத்தையும் சைன்ல கன்வெர்ட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ sin a minus 2 sin cube a plus 2 sin a minus 2 sin cube a. இங்க ஒரு sin a, இங்க ஒரு sin a, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 sin a. இங்க ரெண்டும் லைக் டேர்ம், sin cube a minus sin cube a இல்லையா? அப்போ which is equals to minus 2 minus 4 sin cube a. We'll get minus 4 sin cube a. So the answer is sin 3a is equals to 3 sin a minus 4 sin cube a is that.
இதுதான் sin 3a உடைய வேல்யூ. 3 sin a minus 4 sin cube a. Just take down. So we can call it as a triple angle. அது double angle னா இது triple angle identification சொல்லலாம். அடுத்து பாருங்க cos 3a. cos 3a ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? Next cos 3a. So we have cos 3a வையும் அதே போல போடலாம். cos a plus 2a. What is cos a plus b? Cos a cos b minus sin a sin b. Yeah. So you can write this as cos a into cos 2a minus sin a into sin 2b. இப்போ நீங்க அந்த இடத்துல cos 2a-க்கு 1 minus 2 sin squared a போட்டீங்களா? இங்க 2 cos squared a minus 1. ஆனா சைனுக்கு அதே தான் இருக்கும், மாறவே மாறாது. 2 sin b cos b. அப்போ we'll get multiply பண்ணா 2 cos cube a minus cos a minus 2 sin b cos a, இல்லையா? which is equals to 2 sin b cos b, sorry, b போட்டோம் பாருமா, a 2a இல்ல, ரொம்ப போட்டோம் a, b வரக்கூடாது, அதுதான் 2a ன்னு எடுத்தோம். அப்போ 2 sin squared a into cos a. அப்போ 2 cos cube a minus cos a minus 2 into sin squared a எப்படி பண்ணலாம்? 1 minus cos squared a into cos a. We can write this as 2 cos cube a minus cos a minus 2 into cos a, 2 cos a minus into minus plus 2 cos cube a. So இங்க ஒரு 2 cos cube, இங்க ஒரு 2 cos cube. I can write this as 4 cos cube a minus இங்க ஒரு 2 cos a, இங்க ஒரு cos a, 3 cos a. So this is the formula for cos 3a. This is called triple angle formula. கடைசியா tan 3a கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். Exercise 3.4 போலாம் லாஸ்டா. Finished? Next, tan 3a. Next, we have tan 3a. So, எப்படி போடலாம் tan 3a? Tan 3a is equals to tan, நம்ம tan 2a-க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்பதான் படிச்சோம். 2 tan a divided by 1 minus tan squared a. So, அதே போல tan a plus 2a. இல்லையா? So, which is equals to 2 tan a divided by 1 minus tan squared a. So, I can write this as, தப்பா போட்டோமா? tan a plus b, tan 2a இருக்கிறது, tan a plus b. tan a plus b அப்படின்னா tan a plus tan b divided by 1 minus tan a tan b. So now we can write this as tan a plus tan 2a 1 minus tan a into tan 2a. இப்போ எனக்கு tan 2a-க்கு ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 2 tan a divided by 1 minus tan squared a. I can write this as tan a plus 2 tan a divided by 1 minus tan squared a. Whole thing divided by 1 minus tan a into 2 tan a divided by 1 minus tan squared a. Now you take LCM. We'll get 1 minus tan squared a. The cross multiply பண்ணலாமா? 1 into tan a minus tan squared a into tan a tan cube a plus 2 tan a divided by, இதுக்கு LCM எடுக்கிறேன். I'll get 1 minus tan squared a. இதை cross multiply பண்ணா 1 minus tan squared a minus
2 into tan A into tan A, tan square A. இது ரெண்டும் cancel ஆயிடும். The final answer is tan 3A is equals to tan A plus 2 tan A, 3 tan A minus tan cube A divided by 1 minus tan square A, 2 tan square A. We'll get 3 tan square. So, மூணுத்துக்கும் triple angle formulas கிடைச்சாச்சு. But now we'll move on to the exercise 3.4 off angle identities. Next class la பார்க்கலாம். பாருங்க. Exercise 3.4 ல first problem. So இது எல்லாமே 2 marks ல கேட்பாங்க. சரியா? Find the value of cos 2e. Find the value of cos 2e. .4 கொஞ்சம் sums multiple. 3.4 நான் 3.5 மட்டும் சாரி 3.4 ல சில sums skip பண்ணிட்டேன் ரைட் சாரி மேம். We'll move on to the exercise 3.4. Sin x is equals to sin x is equals to 15 by 17. 15 by 17. Sin x is equals to formulas note பண்ணிட்டீங்களா? ரப் பண்ணிட்டுமா? ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். ஒரு 1 or 2 problems மட்டும் சால்வ் பண்ணிடுவோம். First question complete பண்ணிடுவோம். First question பாருங்க. Find if sin x is equals to 15 by 17. Sin x is equals to 15 by 17. Cos y is equals to 12 by 30. 12 by 30. Where 0 less than x less than 5 by 2. First quadrant. What is the meaning of that? நிறைய component staff selection இப்படிதான் கொடுக்கலாம். 0 less than y less than 5 by 2, which means that first quadrant lies in the first quadrant. Find the value of first one, sin x plus y. Second one, cos x minus y. Third one, tan x plus y. So sin x is equals to 15 by 17, cos y is equals to 12 by 30. நமக்கு ஃபார்முலா தெரியும். sin x plus y னா sin x cos y plus cos x sin y. அப்ப எனக்கு sin x னா cos x தேவை, cos y னா sin y தேவை. நம்ம ஃபார்முலா தெரியும். cos x is equals to square root of 1 minus sin squared x. எனக்கு sin y is equals to root of 1 minus cos squared y. அப்ப root of 1 minus 15 by 17 the whole square. 15 square பண்ணா 225, 17 square பண்ணா 280. Your sin y is equals to square root of 1 minus 12 square பண்ணா 144, 13 square பண்ணா 169. LCM எடுத்தா 169, 169 minus 44. அதே போல இங்க LCM எடுத்தா 289, 289 minus 225. So we'll get square root of 289, the 20 போனா 64, 289 square root of 20. அப்ப cos x is equals to plus or minus 64 உடைய value root 8, இதனுடைய value root 17. அதே போல sin y is equals to plus or minus square root of 25 divided by square root of 169, 5 divided by 10. நீங்க plus minus இருக்குது, அதுக்குதான் கிளியரா சொல்லிட்டேன், it lies in first quadrant. அப்ப எல்லாமே பாசிட்டிவ். நான் என்னதான் எடுத்துக்கணும்? cos x equals to 8 by 17 because your x is lies between 0 to 5 by 2. அதே போல இங்க sin y equals to நீங்க 5 by 13 தான் எடுக்கணும் because x lies between 0 to 5 by 2. சரியா? with this இந்த sums ஓட முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, முதல் क्वेश्चन ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. sin x plus y. What is sin x plus y? Sin x cos y plus cos x sin y. What is sin x? Sin x is 15 by 7. Right? What is cos y? Your cos y is equals to
12 by 13 plus, what is cos x? 8 by 17. Huh? What is sin y? 5 by 13. Now you multiply 15 into 12, 180 divided by 17 into 13. 17 into 13, 21, 2, 3 ones are 3, 5, 51, 17, 1, 2, 1, 2, 2, 1. Upper we'll get 2, 2, 1 plus 8 pies are 40 divided by 2, 2, 1. You'll get 220 divided by 221. That is your first answer. Sin x plus y. அதே போல cos x minus y. What is cos x minus y? Cos x cos y plus sin x sin y. I'll get cos x. What is cos x value? 8 by 17. What is cos y? 12 by 13. Plus sin x. What is sin x? 15 by 17. Sin y 5 by 13. We'll get 8 12s are 96 divided by 221 plus 75 divided by 221. Add panna 221. 5 plus 6 11. Mela 1. 10 plus 7 17. 171 by 2. அதே போல tan x plus y நீங்க do it yourself. DIY problem using the formula tan x plus y. என்ன formula? Tan x plus y is tan x plus tan y divided by 1 minus tan x tan y. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எனக்கு sin cos தானே இருக்குது, அதை வச்சு tan x கண்டுபிடிச்சலாமே. Your tan x is equals to sin x by cos x. What is sin x? 15 by 70. What is cos x? 8 by 70. 17 17 cancel, 15 by 8. ரொம்ப easy. அதுக்கு அடுத்து tan y. Sin y by cos y. What is sin y? Your sin y is equals to 5 by 13. Your cos y is equals to 12 by 13. The answer is 5 by 8. Substitute and get the answer. So with this, we'll stop today. A very important class today. One more important thing I want to tell you. Please, again and again, go through that unit circle. Leah, ASTC, all silver teachers. Leah, AS, or as soon as possible, ASAP. இந்த ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் அதுவா இருந்து நீங்க படிங்க. We'll see you in the next class. We'll discuss more trigonometry problems in the next class. With this, we'll stop today. Bye. Good night to everyone. Thank you very much. God bless you. Thank you. Okay.